வணக்கம். சிவன் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் சனி பகவான் எந்த ராசிக்கு அள்ளி கொடுப்பார், எந்த ராசியை அதிகமாக சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து கெடுப்பார் என்பதுதான் இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த பதிவு. சனி பகவானை பொறுத்தவரையில் எந்த கிரகங்களுக்கும் தராத ஒரு மிகப்பெரிய ஒரு பெயரை சனி பகவானுக்கு கொடுத்திருப்பார்கள். நீதிமான். நீதிமான் என்றால் ஒருவருக்கு நன்மையும் ஒருவருக்கு தீமையும் தருவாரா? அவர்கள் செய்கின்ற கர்மாவை பொறுத்து, அவர்கள் செய்கின்ற தீய பலன்கள், நற்பலன்கள், உறவுகளால் வரக்கூடிய சிக்கல்கள், இது கிரகங்கள் நடத்துகின்ற போராட்டங்கள். நல்லவராக இருப்பவர்கள் அதிகமாக சோதனைகளை சந்திப்பதும், கெட்டவர்களாக இருப்பவர்கள் நல்ல நிலையில் வாழ்வதும் இந்த காலகட்டம் அல்ல, அந்த காலகட்டத்திலிருந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிரக மாற்றங்களால் சூழ்ச்சிகள். ஆனால் சனி பகவான் ஒரு ராசிக்கு நல்லவராகவும் மற்றொரு ராசிக்கு கெட்டவராகவும் இருக்கிறாரே, அது ஏன்? காரணம், சனி பகவானை பொறுத்தவரையில் கெடுத்தாலும் கொடுக்கின்ற ராசிகளாக இருப்பது சில ராசிகள். சனி பகவான் எண்ணற்ற துன்பங்களை கொடுப்பது மற்ற ராசிகள். அந்த வகையில் அந்த ராசிக்காரர்களை மட்டும் ஏன் காப்பாற்றுகிறார்? கிரகங்கள் ஆட்சி பெறும், உச்சம் பெறும், மூல திரிகோணம் பெறும், நட்பு பெறும், சமம் பெறும். சில நேரங்களில் சில ராசிகளுக்கும் சில லக்கினத்திற்கும் கடைசி வரைக்கும் பகையாகவே இருந்துவிடும். அந்த வகையில் சனி பகவான் நல்லவரா கெட்டவரா என்கின்ற கேள்விக்கு எந்த ராசிக்கு கொடுப்பார், எந்த ராசியை கெடுப்பார், அதை வைத்து பார்க்கும்போது சுக்கிரனின் ராசிகளுக்கு நன்மைகளை செய்வார். சுக்கிர ராசிக்காரங்களை தாங்க இப்போ போய் ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஜாதகத்தில் தசா சரி இருக்காதுங்க, அதை பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, சுக்கிரனின் ராசி எது? ரிஷபம், துலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு விழுந்தாலும் எழக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்கம் அருகிலே இருக்கும். காரணம், சனி பகவான் நட்பாக வருவதால். அடுத்தது புதனின் ராசி என்று சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி ராசிக்காரர்களுக்கு புதனுக்கும் சனிக்கும் உள்ள நட்பு தான் காரணம். இப்போ சுக்கிரதசா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சுக்கிரதசாவில் சனி புத்தி, புதன் புத்தி, ராகு புத்தி மிகவும் சிறப்பான வேலையை செய்யும், நற்பலன்களை அள்ளி கொடுக்கும். என் ஜாதகத்தில் சுக்கிரதசை தாங்க நடக்குது, சனி புத்தி தான் எனக்கு எடுத்துச்சு. கரெக்டு, நீங்கள் கேட்கலாம் அந்த கேள்வியை. புதன் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார், அந்த கேள்வியும் கேட்கலாம். ராகு புத்தி தான் சர்வநாசமாக்குச்சு, அதையும் சொல்லலாம். ஆனால் இந்த கிரகங்கள் நட்பாக வருவதனால் நன்மைகள் நடக்கும். இதே கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்திற்கோ ராசிக்கோ 6க்கு 8ஆக அமர்ந்து விட்டால் கடுமையான போராட்டமாக இருக்கும். இது என்னங்க அநியாயமாக இருக்குது? ராகு பகவான் ராசிக்கு 6ல் இருந்தால் நல்லது தானே? சொந்த ஜாதகத்தில் நல்லது தான். அவர் எந்த ராசியில் இருக்கிறார் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒருவேளை லக்கினத்திற்கு 8ம் ராசிக்கு 12ல் இருந்துட்டா, ஒருவேளை உங்கள் ராசிக்கு 6ல் இருந்துட்டு உங்கள் லக்கினத்திற்கு 8ல் வந்து விட்டால், ஒருவேளை உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நீச கிரகங்களோட சேர்ந்து இருந்தால், நீச கிரகங்களுடைய பார்வை பெற்றிருந்தால், பகை கிரகங்களோட சேர்ந்து இருந்தால், இப்படியெல்லாம் பல வகையில் பாதகங்களாக இருக்கும். ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது 100க்கு 100 உண்மையாக நடந்து விடுமா என்றால் 75% உறுதியாக சொல்லலாம். இப்போ சொன்ன மாதிரி லக்னத்திற்கு 8ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை செய்ய போகிறதில்ல. மறைமுகமாக வருமானங்கள் வரக்கூடிய இடங்க, திடீர் பணக்காரர்களாக உருவாக்கக்கூடிய இடம் 8. அதை போய் கெட்டதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்க்கையில்
துன்பப்பட்டு, அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, உறவுகளால் வெறுக்கப்பட்டு, இப்படி பல வகையிலும் பாடாய்ப்பட்டு அதற்கு பிறகு நீங்களாக எடுக்கக்கூடிய முடிவு தான் திடீர் அதிர்ஷ்டம். கடினமாக உழைப்பவர்களுக்கு பெரிதளவு வாழ்க்கையில் துன்பங்கள் வருவதில்லை. கடினமாக உழைப்பவர்களை அதிகமாக சோதனை செய்கிறது என்றால் காரணம் நீங்கள் ஏமாந்திருக்கலாம், இல்லை ஏமாற்றங்களை சந்தித்திருக்கலாம். சரி, அடுத்ததாக சனி பகவானுக்கு மிகவும் உகந்த ராசியாக வருவது மகரம், கும்பம். மகர கும்ப ராசிக்காரங்க தாங்க இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. சனி பகவானை பொறுத்த வரையில் உண்மையாக இரு, நேர்மையாக இரு, யாரையும் ஏமாற்றாத, உன் மனசுக்குள்ளே மற்றவங்களுக்கு கெடுக்கணுன்ற எண்ணம் வைக்காத. சரி, நல்லவனாக இருந்தால் சோதனைகளை தரமாட்டாரா, வேதனைகளை தரமாட்டாரா என்ற கேள்வி வரும். சனி பகவானும் சரி, கேது பகவானும் சரி, எது கொடுத்தாலும் அது நிலையாக இருக்கும். துன்பமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும். சனி பகவான் யார் தெரியுங்களா? நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற தவறுகளையும் கஷ்டங்களையும், மற்றவர்களை நாம் ஏமாற்றுவது, பொய் சொல்லுவது, இப்படிப்பட்ட பல வகையான தவறுகளையும் தப்புகளையும் கணக்கிட்டு 7.5 சனியாக வந்தால், அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனியாக வந்தால் அவர்களுக்கு தக்கவாறு, அவர்கள் செய்த பாவங்களுக்கு தக்கவாறு பலன்களை கொடுக்கின்ற கிரகம்தான் சனி பகவான். அவருடைய சொந்த ராசி என்று சொல்லக்கூடிய மகர கும்பத்திற்கும் இதே நிலைதான். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஜாதகம் இருக்குது. அந்த ஜாதகத்தில் லக்கினம் ஒன்றாக ராசி ஒன்றாக இருக்கும். லக்கினம் சனி பகவானுக்கு நட்பாக இருந்துவிட்டு ராசி பகையாக இருந்து விட்டால், ஒருவேளை லக்கினம் பகையாக இருந்துவிட்டு ராசி நட்பாக இருந்துவிட்டால் 2 பலன்களும் சேர்ந்தே நடக்கும். ஒரே லக்கினம் ஒரே ராசியாக இருப்பவர்களுக்கு கெடுதல்களே நடக்காதா? அப்படியும் எப்படி சொல்லிட முடியும்? ஏன்னு கேட்டிங்கன்னா, வெறும் சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லிவிட முடியாது. 9 கிரகம் இருக்குது. மாந்தியை நாம் கணக்கில் வைக்கிறதில்ல. மாந்தி என்பது கேரளாவில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் உண்மையாகவும் இந்த கிரகம் இந்த இடத்தில் இருந்தால் நற்பலன்கள் தரணும்னு மாந்தியை வச்சு சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளவு அதை பற்றி பேசுகிறதில்ல. ஆகையால் சனி பகவான் நல்லவரா கெட்டவரா என்றால் 12 ராசிக்கும் சனி பகவானை பொறுத்த வரையில் நல்லவர் தான். கெடுதல்கள் யாருக்கும் நினைக்காத வரை. கெட்டது செய்தவன் தானே நல்லா இருக்கிறான்னு கேட்டிங்கனாக்கா, உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க நல்லா இருக்காங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றதை உங்களால் அவர்களுடன் இணைந்து அதை பார்க்க முடியாது, அனுபவிக்க முடியாது. எந்த நிலையில் பார்த்தாலும் ஒருவருக்கு ஜாதகத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பலன்களையும், கோட்சாரத்தில் என்று சொல்லக்கூடிய, கோட்சாரனா தெரியும் இல்லைங்களா, கிரக பயிற்சிகள் ஆகுது இல்லையா, அந்த காலகட்டங்களில் விழுந்தாலும் எழக்கூடிய ராசிகளாக ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். மீனத்தையும் தனுசையாக விட்டுட்டீங்க, கொடுத்து கெடுக்கின்ற கிரகம். இந்த ராசிக்காரர்களுக்கு விழுந்தாலும் எழக்கூடிய ஒரு சக்தியை கொடுப்பார். அதிகப்படியான துன்பங்களை தந்தால் அதிகப்படியான நன்மைகளை செய்ய போகிறார் என்ற அர்த்தம். துன்பம் தராரு, கஷ்டத்தை கொடுக்குறாரு, கவலையாக இருக்குது, இதுதான் உங்களுக்கு தெரியும். இதிலிருந்து உங்களுக்கு எந்த உறவையும் நம்பக்கூடாது. உங்களை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வரக்கூடிய நன்மையும் தீமையும் எதுவாக இருந்தாலும் அதற்கு நீங்கள் தான் பொறுப்பாள் என்பதை உணர்த்துகிறார். துன்பங்கள் தரும்போது சனி பகவான் வந்துட்டாரு, கஷ்டங்களை கொடுத்துட்டாரு, நிம்மதியை குலைச்சிட்டாருன்னு சொல்கிறோமே தவிர, தவறுகளை எங்கே நாம் செய்தோம், எதை மிச்சம் வச்சோம், அதனால் ஏற்பட்ட பாதகம் என்பதை முதலில் அமர்ந்து சிந்திக்கணும். ஒருவேளை நீங்கள் தவறே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உறவுகளை பார். நீ மலையாக நம்பியவர்கள் சிலையாக நிற்பதை பார். இவங்க தான் உயிர் நினச்ச பழகியவங்க உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் ஒதுங்கி போவதை பார்.
உன் கண் முன்னையே காட்சியாகவும் சாட்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த மனிதர்களையா இத்தனை வருஷமாக நம்பிக்கிட்டு இருந்த? இவங்கள நம்பியா உன் வாழ்க்கையை நீ இவங்களுக்காக அர்ப்பணித்த? இந்த உறவா உன்னுடைய உயிராக நினைச்சு என்பதை உணர்த்துகிறார். சனி பகவான் எந்த ராசிக்கும் கெட்டவர் அல்ல, ஆனால் எந்த ராசிக்கும் நல்லவரும் கிடையாது. விழுந்தால் எழக்கூடிய ராசிகளாக சுக்கிரன் ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசி அல்ல, 2 ராசி அல்ல, 3 ராசி அல்ல, 4 ராசி அல்ல, மொத்தம் 6 ராசி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கெடுத்தாலும் கொடுப்பார், விழுந்தாலும் எழ வைப்பார். கெடுத்த கிரகங்களே கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் தசாக்கள் நடக்கும்போது சொல்லுவாங்க, சனி தசா நடக்குதுங்க, புதன் புத்தி நல்லா இருக்கும், பலமான வேலைகளை செய்யும். உங்களுக்கு சுக்கிர புத்தி வருதுங்க, உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை இருக்க போது வீடு கட்ட போறீங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் ராகு புத்தி நடக்குதுங்க, திடீர் தனலாபங்கள் வரும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கிரகங்கள் நட்பு, சமம், பகை, ஆட்சி, உச்சம், நீசம் இதற்கு தக்கவாறு தசாக்களில் உள்ளே இருக்கக்கூடிய புத்திகள் வேலையை செய்யும். சனி பகவான் நல்லவரா கெட்டவர் என்றால் இந்த ராசிக்கு நல்லவர், மற்ற ராசிகளுக்கு அவர் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அமர்ந்து அவர் தரக்கூடிய பலன்களை பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.